Hi students, today we will see the Unit 22 World of Microbes continuation. Sexually transmitted disease. அப்போ இனப்பெருக்கம் மூலிமா செக்ஷுவல் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீஸ்லாம் என்னென்ன? Some pathogens are transmitted by sexual contact from one partner to another and not by casual physical contact. பார்த்தோன்னாக்கா இந்த டிசீஸ் பார்த்தோன்னாக்கா ஒரு பார்ட்னர்கிட்ட இருந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு செக்ஷுவல் கான்டாக்ட் மூலிமா பரவுது. ஆனால் இது என்ன ஆகுறது இல்லை, கேஷுவலாக நம்ம பேசுறதுனாலையோ டச் பண்ணுறதுனாலையோ பரவுறது கிடையாது. A few sexual transmitted disease are AIDS, gonorrhea, genital warts, genital herpes and syphilis. இப்போ செக்ஷுவலாக பரவக்கூடிய நோய் என்னென்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எய்ட்ஸு, கொனேரியா, ஜெனிட்டல் வார்ட்ஸு, ஜெனிட்டல் ஹெர்பீஸு, சிஃப்லிஸ் இதெல்லாம் செக்ஷுவல் கான்டாக்ட் மூலிமா பரவக்கூடிய நோய்கள். எய்ட்ஸ் acute immunodeficiency syndrome. AIDS is caused by retrovirus RNA virus known as human immunodeficiency virus. அக்யூரேட் இம்யூனோ சிண்ட்ரோம் எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா எய்ட்ஸு ரெட்ரோவைரஸ் ஆர்என்ஏ வைரஸால் உருவாகுது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்றது இன்னொரு பேர். The virus attacks the white blood cells or lymphocytes and weakens the body's immunity or self-defense mechanism. இப்போ இந்த வைரஸ் எதை அட்டாக் பண்ணுது? ஒயிட் பிளட்ஸ் ரத்த வெள்ளையணுக்களையோ இல்லை லிம்போசைட்ஸையோ அஃபெக்ட் பண்ணி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை என்ன பண்ணுது, குறைக்குது. அப்படி இல்லைன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை தடுக்குது. இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ sexual contact from an infected person to a healthy person, blood contact, transfusion of unscreened blood by surgical equipments, infected needles and syringes, maternal fetal transmission from infected mother to the fetus. இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று செக்ஷுவல் கான்டாக்ட் மூலிமா எந்த பர்சனுக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்குதோ அவங்கக்கிட்ட இருந்து ஹெல்த்தியாக நல்லா இருக்கிற பர்சனுக்கு பரவுது செக்ஷுவல் கான்டாக்ட் மூலிமா. அது மட்டும் இல்லாமல் பிளட்டு கான்டாக்ட் மூலிமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிளட்டை ஸ்க்ரீன் பண்ணாமையே என்ன பண்ணுறது, ஒரு பர்சனுக்கு இப்போ ஹெச்ஐவி இருக்கக்கூடிய பர்சனுடைய பிளட்டை இன்னொருத்தவங்களுக்கு என்னது டிரான்ஸ்ஃபியூ பண்ணுறதுனால இன்னொருத்தவங்களுக்கு செலுத்துறது மூலயமா பரவுது. அது மட்டும் இல்லாமல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தோன்னாக்கா நீடில் ஊசி போடுவாங்கல்ல, சிரஞ்சீஸு, ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண சிரஞ்சியை இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால இப்போ சப்போஸ் யாருக்குன்னா ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஹெச்ஐவி பர்சனுக்கு யூஸ் பண்ண நீடில் இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் என்ன பண்ணும், பரவும். அது மட்டும் இல்லாமல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த சர்ஜரி அப்போ யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ், சிசரு, நைஃபு இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் என்ன பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும், பரவும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தாய்க்கு எய்ட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அந்த தொப்புள் கொடி மூலியமா என்ன பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும், குழந்தைங்களுக்கும் பரவும். Weight loss, prolonged fever, sweating at night, chronic diarrhea are some of the important symptoms. இப்போ எய்ட்ஸுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெயிட் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும், லாஸ் ஆகிடும், குறையிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளைக்கு நீண்ட நாட்கள் ஃபீவர் இருந்துகிட்டு இருக்கும். நைட் டைமில் ஸ்வெட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். க்ரோனிக் டைஹோரியா வயிற்றுப்போக்கு இருந்துன்னு இருக்கும். இதெல்லாம் இதோடைய சிம்டம்ஸு. ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல், எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது. டிஸ்போசல் சிரஞ்சஸ் அண்ட் நீடில்ஸ் ஷுட் பி யூஸ்டு. அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நீடில்ஸ் எல்லாமே டிஸ்போஸ் பண்ணக்கூடிய சிரஞ்சஸாக யூஸ் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்னொருத்தவங்களுக்கு அதை யூஸ் பண்ணாமல் டிஸ்போசல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ரொடெக்டட் அண்ட் சேஃப் செக்ஷுவல் கான்டாக்ட். இப்போ செக்ஷுவல் கான்டாக்ட் அப்போ என்ன பண்ணோம், சேஃபான கான்டாக்டாக இருக்கணும். ஸ்க்ரீனிங் ஆஃப் பிளட் பிஃபோர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஒருத்தவங்களுக்கு பிளட்டை ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த பிளட்டை ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் பண்ணிடணும். ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு பிளட்டு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும். அவாய்ட் ஷேரிங் ஷேவிங் பிளேட்ஸ், ரேசஸ்.
அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்னது ஷேவிங் பிளேட்ஸு இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது. பீப்புள் ஷுட் பி எஜுகேட்டட் அபவுட் எய்ட்ஸ் டிரான்ஸ்மிஷன். அது மட்டும் இல்லாமல் எய்ட்ஸ் வந்து எப்படி பரவுது அப்படின்றத பற்றி பீப்புளுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், எய்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். டு யூ நோ ஹெச்ஐவி வாஸ் ஃபர்ஸ்ட் ரெகனைஸ்ட் இன் Hatta, USA in 1981. In India, the first confirmed evidence of AIDS infection was reported in April 1986. பார்த்தனா ஹெச்ஐவியை ஃபஸ்ட்டு ரெகனைஸ் பண்ணது யார், யூஎஸ்ஏவில் 1981. இந்தியாவில் ஃபஸ்ட்டு எய்ட்ஸ் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணது எப்போ, ஏப்ரல் 1986 தமிழ்நாட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க எவிடன்ஸோட. த எய்ட்ஸ் வேக்சின் ஆர்வி 144 trial was conducted in Thailand in 2003 and report were presented in 2011. Next, எய்ட்ஸ் உடைய வேக்சின் ஆர்வி 144 ட்ரையல் வந்து எப்போ எங்கே கண்டக்ட் பண்ணாங்க, தாய்லாண்டில் 2003 வந்து கண்டக்ட் பண்ணி அதோடைய ரிப்போர்ட் வந்து 2011 வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹெப்படைட்டிஸ் பி ஆர் சீரம் ஹெப்படைட்டிஸ். It occurs due to infection of hepatitis B virus HBV. The virus damages the liver cells causing acute inflammation and cirrhosis of liver. பார்த்தோன்னாக்கா இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் என்னது இன்ஃபெக்ஷனால் நடக்கிறது. இந்த வைரஸ் எதை டேமேஜ் பண்ணுது, லிவர் செல்லை டேமேஜ் பண்ணுறதுனால கல்லீரலில் வந்து என்ன ஏற்படுது, வீக்கம் வந்து ஏற்படுது. It is transferred from infected mother to their babies or by sexual contact. இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, மதருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருந்ததுன்னா அவங்க மூலியமா பேபிஸ்க்கு போகும். நெக்ஸ்ட் செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமாகவும் இன்ஃபெக்ஷன் நடக்குது. இட் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்மிட்டட் பை கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன், செக்ரிஷன் சச் அஸ் சலைவா, ஸ்வெட், டியர்ஸ், பிரஸ்ட் மில்க் அண்ட் பிளட். அது மட்டும் இல்லாமல் இது வேற எப்படியும் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, யாருக்கு வந்து இந்த டிசீஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்குதோ அந்த பர்சனுடைய சலைவா, ஸ்வெட்டு, வேர்வைகள், நெக்ஸ்ட் டியர்ஸ், கண்ணீர் துளி, பிரஸ்ட் மில்க், பிளட், இது மூலியமாகவும் என்ன பண்ணுது, பரவுது. சிம்டம்ஸ் அப்சர்வ்ட் ஆர் ஃபீவர், லாஸ் ஆஃப் appetite, nausea, vomiting, yellowness of eye and skin, light colored stools, itching of skin, headache and joint pain. இப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் பிக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்ன இருக்கும், ஃபீவர் இருக்கும், வெயிட் வந்து லாஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு வந்து வாமிட்டிங் வந்து இருக்கும், கண் தோல்லாம் வந்து என்ன எல்லோ கலரில் வந்து மாறிடும், ஸ்டூல் வந்து ஒயிட் கலராக இருக்கும், லைட் கலராக மாறிடும், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின்ல வந்து அரிப்பு, தலைவலி, ஜாயிண்ட் பெயின்லாம் வந்து இருக்கும். இது மாதிரி இருந்ததுனாக்கா அது ஹெப்படைட்டிஸ் பி. ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல். Screening of blood donors before blood donation can be prevent the transmission. blood ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்க்ரீன் பண்ணணும். blood டொனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி blood ஸ்க்ரீன் பண்ணணும். அதனால் என்ன பண்ணலாம், டிரான்ஸ்மிட் ஆகிறத தடுக்கலாம். இன்ஜெக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் டு பி ப்ரிவெண்டட். அது மட்டும் இல்லாமல் என்னது, ட்ரக்ஸ் மூலியமாகவும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஹேவிங் சேஃப் அண்டு ப்ரொடக்ட் செக்ஸ். செக்ஸ் எப்படி இருக்கணும், சேஃபாகவும் ப்ரொடக்டாகவும் இருக்கணும். ஷேரிங் ஆஃப் ரேசர் ஷுட் பி அவாய்டட். பார்த்தோன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷேவிங் இதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது யாருக்கும். த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் ஆஃபர் எக்ஸலண்ட் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹெச்பிவி. த வேக்சின் இஸ் சேஃப் அண்ட் ஹைலி எஃபெக்டிவ். ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து என்னது, ஹெச்பிவிக்கு எகெயின்ஸ்டாக வந்து அது வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது. அதனால் அந்த வேக்சின் வந்து சேஃபாகவும் இருக்கும், ஹைலி எஃபெக்டிவாகவும் இருக்கும். சம் ஆஃப் த அதர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா அண்டு வைரஸஸ் ஆர். இன்னும் இருக்கக்கூடிய எது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பாக்டீரியாவாலையும் வைரஸாலையும் என்னென்ன டிசீஸ்லாம் வந்து பரவுது. இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட் பாக்டீரியா டிசீஸ் பார்த்தோன்னா கொனேரியா. காசேட்டிவ் ஆர்கனிசம் நைசீரியா, கொனேரியா. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷுவல் கான்டாக்ட் மூலிமா. எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா யுரித்ரா இஸ் அஃபெக்டட். சிம்டம்ஸ் பார்த்தோன்னா டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ், பெயின் டூரிங் யூரினேஷன். பார்த்தோன்னாக்கா ஜெனிட்டல் ஓப்பனிங்கில் வந்து எப்பயுமே வந்து டிஸ்சார்ஜ் ஆகினே இருக்கிறது.
யூரினேஷன் போகிற இடத்துல வந்து எரிச்சல் இருந்து பெயின் இருக்கிறது இதெல்லாம் வந்து இதோடைய சிம்டம்ஸ். நெக்ஸ்ட்டு சிஃபிலிஸ், பாக்டீரியாவால் இன்னும் அஃபெக்ட் ஆகக்கூடிய இன்னொன்று டிசீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிஃபிலிஸு. காசேட்டிவ் ஆர்கானிசம் ட்ரிபோனிமியா பெலிடியம். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஆர்கன் அஃபெக்டட், எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மைன்யூட் அப்ரசிவ் ஆன் த ஸ்கின் ஆர் மியூக்கஸ் ஆர் ஜெனிட்டல் ஏரியா, இந்த இடம் வந்து அஃபெக்ட் ஆகுது. அல்சரேஷன் ஆன் ஜெனிட்டல்ஸ், ஸ்கின் எரப்ஷன் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்க ஜெனிட்டலில் அல்சரேஷன் ஒரு ஃபார்ம் ஆகும், ஸ்கின் எரப்ஷன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வைரஸ், ஜெனிட்டல் ஹெர்பீஸ், ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் செக்ஷுவல் கான்டாக்ட், என்ட்ரி த்ரூ மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் ஜெனிட்டல் ரீஜியன். இதோடைய டிஷ்யூ எது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனிட்டல் ஆர்கன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் இண்டிவிஜுவல்ஸ். என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஜெனிட்டல் ஆர்கனில் மேலும் ஃபீமேல் இண்டிவிஜுவல்ஸும் இருக்கும். சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பெயின்ஃபுல் பிளிஸ்டர் இன் மவுத், லிப்ஸ், ஃபேஸ் அண்ட் ஜெனிட்டல் ரீஜியன். பார்த்தோன்னாக்கா பிளிஸ்டர் மவுத்தில் பார்த்தோன்னாக்கா ரொம்ப வலி இருக்கும், லிப்ஸு, ஃபேஸு, ஜெனிட்டல் ரீஜியன்லாம் வந்து சிம்டம்ஸ். நெக்ஸ்ட்டு ஜெனிட்டல் வேரட்ஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இதுவும் செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமாக தான் நடக்குது, ஸ்கின் டு ஸ்கின். ஜெனிட்டல் ஏரியாஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் இண்டிவிஜுவல்ஸ் ஆர்கன் அஃபெக்ட் ஆகிறது. வேஜினல் டிஸ்சார்ஜ், இச்சிங், ப்ளீடிங் அண்டு பேர்னிங், இதெல்லாம் வந்து இதோடைய சிம்டம்ஸு. Thank you students. We will see the next topic in the next class.